ஆண்டவர் அதிசயங்கள் செய்கிறவர், அற்புதங்கள் செய்கிறவர். அவர் வாழ்ந்த போது மாத்திரமல்ல, அவர் இன்றும் எங்களது வாழ்க்கையிலே, எங்களது சமூகத்திலே, எங்களது நாட்டிலே, எங்களது திருவகையிலே பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த அதிசயங்கள் செய்கின்ற, அற்புதங்கள் பெறுகின்ற ஆண்டவர் எங்கள் மத்தியில் எங்களோடு பலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார் என்ற பாடலை அனைவரும் பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறார் என்றும் நமக்குள் வாழ்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் தண்ணீரை கானாபு திருமணத்திலே ரசமாக மாற்றியவர் அந்த ஆண்டவர் இன்று எங்களது வாழ்க்கையிலே எங்களோடு பல வேளைகளிலே நடந்து வந்திருக்கிறார். அவற்றிற்கு நன்றியாக அற்புதங்கள் செய்கின்ற ஆண்டவரை நோக்கி தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை
ஆண்டவருடைய இந்த வல்லமையுள்ள பிரசன்னம் இது எங்கள் ஒவ்வொருவரையும் தொட இருக்கின்றது. இன்று நாங்கள் இந்த நற்கனை ஆண்டவர் முன்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுலக பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ச்சியோடு இந்த வேளையை நாங்கள் இந்த நற்கரின் பேரழிவை கலந்து ஆண்டவருடைய ஆசிரியத்தை நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த வழியில் நற்கனை ஆண்டவர் நம்பிக்கையோடு எல்லோரையும் ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றேன், எங்களுக்கு எல்லாமாக கொடுத்து நாங்கள் கொண்டாடி நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறது. நற்கனை ஆண்டவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றார். என்னை நோக்கி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்று கூப்பிடுகிற பொழுதெல்லாம் உண்மையில் நம்முடைய ஆசீர்வாதத்தை ஒளிவை என்று சொன்ன ஆண்டவர் இந்த வேளையிலே நாங்கள் நாள் படுக்க நடந்து வந்தாலும் ஆண்டவரே நீரே கொஞ்சம் என்று ஓடி வந்திருந்தாலும் எங்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தால் நிரப்ப இருக்கின்றார். இந்த வேளையில் நாங்கள் இருந்து செல்கிற பொழுது எல்லோரும் ஆண்டவருடைய ஆசையை நாங்கள் முழுமையாக பெற்றிருக்கின்றோம். தன்னையை எங்களுக்காக உடைத்து உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு கொடுத்து முழுமையாக நாங்கள் வாழ்கிற தன்னுடைய வாழ்வை எங்களுக்கு பலியாகிய இந்த ஆண்டவர் முன்பாக நாம் இருக்கிறது. அதை ஆண்டவர் மகனே மகளே என்னுடைய இந்த உடைத்தல் வாழ்வு வழியாக உன்னை நான் ஆசீர்வதிக்கின்றேன், உடைய பக்திகள் வழியாக உன்னை நான் ஆசீர்வதிக்கின்றேன். உடைய வாழ்வு ஆசீர்வாதம் வைத்த வாழ்வாக மாறட்டும், உடைய வாழ்வு பகிர்தல் வாழ்வாக மாறட்டும். இன்றே உனக்கு நான் விடுதலை கொடுக்கின்றேன், இன்று நான் உனக்கு சுகம் கொடுக்கின்றேன், இன்று நான் உனக்கு ஆறுதல் கொடுக்கின்றேன், இன்று நான் ஆசீர்வதிக்கிறேன் சொல்லி ஆண்டவர் எல்லோரையும் ஆசீர்வதித்திருக்கின்றார்.